இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக பேச முடியுமோ அவ்வளோ பொறுமையாக பேசுகிறாங்க. ஆனால் மனோஜ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மனோஜோடைய அம்மா தான். ஸோ விஜயா பல நாட்களாக மனோஜோடைய மனசில் மனோஜ் தான் ஒரு ராஜா, மனோஜ் தான் அறிவாளி, உலகத்திலே மனோஜ் மாதிரி யாருமே கிடையாது அப்படிங்கிறத திருப்பி சொல்லி என் பிள்ளை எப்படி படிச்சிருக்கான் பாருங்க, என் பிள்ளை எவ்வளோ டிகிரி வாங்கியிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதில் ஒரு டிகிரி வெறும் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிடெக் அப்படின்னு படிக்கும் போதே நல்லா படிக்கக்கூடிய டாப்பில் இருக்க குழந்தைக்கு எப்படி இருந்தாலும் வேலை கிடச்சிடும், படித்து முடிக்கும் போதே வேலை கிடச்சிருன்னு வச்சுக்கோங்க. அதாவது ரெசெஷன் இருக்குது, ஆளுங்களே எடுக்கிறது இல்லை, ஒரு சுற்றி முற்றி எக்கனாமிக்கலாக டவுன் இருக்குது அப்படின்னா கூட நல்ல காலேஜில் நல்ல மார்க்கில் படிக்கிற ஒருத்தனுக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். அதான் உண்மை, தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கிடச்சிடும். ஆனால் இவர் என்ன படித்தாருன்னு தெரில, ஒரு டிகிரியை முடிச்சு அடுத்த ஒரு டிகிரி பிகாம் தான் முடிச்சார் நினைக்கிறேன். அப்போ எம்காம் முடிச்சு அப்புறம் வேறு ஒரு டிகிரி முடிச்சு சம்மந்தம் இல்லாமல் ஒரு 4-7 டிகிரி எழுதியிருப்பார். சும்மா போர் அடிக்குது வேலைக்கு போகிறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அப்பா காசில் படிச்சுட்டு உட்காந்துட்டு இந்த மாதிரி படிக்கிறதுனால யார் வேணாலும் படிக்கலாமே. இப்போ யார் வேணால் சும்மா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சை தைச்சிட்டு ஒரு 60% மட்டும் எடுத்துகிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா 7 டிகிரி என்ன 14 டிகிரி கூட போட்டுக்கலாம். ஆனால் அந்த ஏட்டு சுரக்காய் நிஜ வாழ்க்கைக்கு எப்படி உதவுதுங்கிறது இருக்குல்ல, அதை தான் மனோஜுக்கு தெரியவே இல்லை. மனோஜ் என்ன சொல்றாருன்னா மொத்தத்தையும் தூக்கி ரோஹிணி மேலே படிய போடுறாரு. ரோஹிணி கம்பல் பண்ணனால தான் நான் இந்த வேலைக்கு போனேன், இதுக்கு முன்னாடி நான் பிளான் பண்ணி நான் போவேன் அப்படின்னாரு. இவர் என்னென்ன வேலைக்கு போயிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த ஒரு மேனேஜர் லேடி மேனேஜரில் ஓனர் லேடி ஒரு பொண்ணாக இருந்ததுனால அவங்கள்ட்ட வேலை பார்க்க முடியாது அப்படின்னு வந்தார். அப்புறம் கார் ஷோரூமுக்கு போனார். கார் ஷோரூமில் கார் விற்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு போனார். போயிட்டு அங்கே போயிட்டு என்ன சுயமரியாதை போயிடுச்சு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வெயிட்டர் வேலைக்கு போனார். இதை தவிர அவருக்கு வேற எந்த வேலையும் கிடைக்கவே இல்லை. சரி தான் அறிவாளியாச்சு, இத்தனை டிகிரி முடிச்சிருக்கா, ரொம்ப பெரிய புத்திசாலி அப்படின்னு எல்லாமே இருக்குல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கே போனாலும் வேலை கிடைக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஏன் வேலை கிடைக்கல அப்படின்னா கேள்வி கேட்கும் போதே அவங்கள கிண்டல் பண்ணி பேசுறது. ஓனரோட ஒரு நாள் வேலைக்கு சேர்ந்துட்டு ஓனரோட இவரை கிண்டல் பண்ணார், ஹஸ்பண்டை கிண்டல் பண்ணார். என்ன மேடம் இவங்கெல்லாம் இப்படி வச்சுருக்கீங்க, பார்க்க லூஸ் மாதிரி இருக்காரு அப்படின்னு எதையோ பேசினார். ஒரு இடத்துல புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கும் போது நம்ம பெரிய அறிவாளி மாதிரி மற்றவங்களை ஏதாச்சும் இப்படி மட்டம் தட்டி பேசினா எப்படி அங்கே இருக்க வருவாங்க? அது நீங்கள் ஒரு ஓனரோட ஹஸ்பண்டாக இல்லாமல் வேறு யாராக இருந்தாலும் சரி இதாக தானே நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஆட்டிடியூட்லேயே பேஸில் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது அக்னாலேஜ் பண்ணுறதும் இல்லை, அதை உணர்றதும் இல்லை, உணர்ந்ததை மாறுறதுக்கான எந்த விஷயமும் பண்ண போகிறது இல்லை. இப்போ அடுத்த நாளைக்கு இப்போ என்னதான் ஆச்சுன்னு மண்டையை பிச்சுட்டு இருக்கிற விஜயாவுக்கு உண்மை தெரிய போது தன்னுடைய ஆசை புதல்வன் வேலையை விட்டுட்டாரு, அதுவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த என்னன்னா வெயிட்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படிங்க தெரிஞ்சோடனே ஷாக் ஆக போகிறாங்க. வேறு ஏதாச்சும் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னா எங்கேருந்து வேலை கிடைக்கும்? இங்கே தான் வேலை கிடைக்க முடியும் அப்படின்னு இப்போ கனடாவில் கிடைக்குது அப்படின்னு ஒரு ஃப்ராடு கம்பெனியை நம்பி வந்திருக்காரு. 14 லட்சத்தை கொடுத்தா எனக்கு வேலை கிடச்சிரும், 14 லட்சத்தை கொடுத்தா என்ன அவ்வளோதான் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்க, அங்கே போய் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற போகிறாரு. 14 லட்சம் காசுக்கு எங்கே போகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ விஜயாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஏர்னிங் சோர்ஸ், அதாவது சம்பாதிக்கக்கூடிய ஆளுங்கிறது அவருடைய கணவர் தான். அவர் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அவருக்கு வரது 15,000-20,000 பென்ஷன் வருது. சரி, அந்த பென்ஷன் வீட்டு செலவுக்கு அவர் கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் பிற்காலத்துக்கு தேவைப்படும் சேர்த்து வச்சிருக்காரு அவர்னு வச்சுக்கலாம். முத்து தான் அதுக்கு பிறகு அந்த வீட்டில் அதிகமாக சம்பாதிக்கிறது. அவர் கேப் வச்சு ஆட்டோ ஓட்டி அதில் கேப் வச்சு சம்பாதிச்சு அந்த டியூவும் கட்டி வீட்டு செலவு காசு கொடுத்தாரு. இப்போ ஆட்டோவுக்கு மாறிட்டார். டியூ ஆனால் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா மொத்த காசையும் கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தாரு. அப்போ டியூ காசை கார் இல்லாமலே கட்டணும், இது இல்லாமல் ஆட்டோக்கான வாடகையை கொடுக்கணும். இப்போ ஒரு கையில் எவ்வளோ காசு இருக்க போனால் ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. ரோஹிணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரோஹிணி இந்த கடையில் ஆல்ரெடி ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டாங்க. சிட்டி கிட்ட கடன், அதுக்கப்புறம் மாச சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறாங்க, பர்சனல் லோன் ஒன்று போட்டிருக்காங்க, அதுக்கு வேறு இஎம்ஐ கட்டணும்னு எல்லாம் இருக்குது. அவங்களால பணம் தர முடியாது. அப்போ ரவி ஸ்ருதி பார்த்திங்கன்னா அவங்களும் ஒன்றும் அவங்க இப்போ தான் சும்மா நார்மலான ஒரு ஜாபில் தான் இருக்காங்க. அவங்களால பெருசாக எதுவும் பண்ணுற மாதிரி இடத்துல தான் அவங்க இல்லை. அப்போ இப்போ 2 விஷயத்தை வைக்கலாம். ஒன்று விஜய் என்ன அப்படின்னா பார்லரை வித்துரு அப்படின்னு சொல்லலாம். பார்லரை விற்றுட்டு காசை வச்சு நீ கனடாவுக்கு வீசா வாங்கி 2 பேரும் அங்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட ஏமாறுறதுக்கான வழிவகையை ஒன்று பண்ணலாம். இல்லை அப்படின்னா உன் அப்பாட்ட வாங்கிட்டா அப்படின்னு சொல்லலாம். ரெண்டையுமே முடியாது. ஏன்னா பார்லரை இவங்க ஆல்ரெடி விற்றுட்டாங்க, இவங்க அப்பாவே கிடையாது. அதனால் எல்லா இடத்தையும் மாட்டி முடிக்க போகிறது கடைசியாக ரோஹிணி தான். பண்ணுற தப்பெல்லாம் யார் அப்படின்னா மனோஜுடைய முட்டாள்தனத்துக்கும் கிறுக்குத்தனத்துக்கும் உலக வாழ்க்கைக்கு பழகி வாழ தெரியாமல் இருக்கிறதுக்கும். இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் முத்துவாலையும் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக ஏன் இருக்க முடியும்னா அவருக்கும் ஏகப்பட்ட முன்கோவ பிரச்சனைகள் இருக்குது, இவருக்கு ஆட்டிடியூட் பிரச்சனைகள் இருக்குது. 2 பிள்ளைங்களையும் மோசமாக தான் வளர்த்துருக்காங்க விஜயா. ரவி ஒருத்தர் தான் தப்பி பொழைச்சி உண்மையிலே நல்லா ஒரு நல்ல பையனாக வளர்ந்துருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி